அப்பானால நீ ஈஸியா வந்துட்ட. அப்படியே வந்தாலும் அதை நான் பாசிட்டிவ் நோட்ல எடுத்துப்பேன். ஆமா என்ன என் அப்பானால நான் வந்தேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் நினைச்சது வந்து வேற எங்கேயோ. இல்லைனாலும் என் அப்பா அம்மாக்காகவே நான் அது வந்து பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. குறை வந்து இல்லைனாலும் அதை தேடி சொல்ற ஒரு ஆள் தான் என் அப்பா. நானும் அபியுமே பேசுவோம். தினமும் ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு இருப்போம். நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு அட சொல்றாங்க. நல்லா தானே இருக்கு. வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு போகல. கேட்பாங்க. அது எதுக்காக சலோமியான்னு சூஸ் பண்ணி? இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கு. ஆமா சலோமியா. அதான் 90s கிட்ஸை டார்கெட் பண்ணி பண்ணீங்களா? ஸோ பேரண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துடுச்சா? கண்டிப்பா வரல ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்டிங் ஆப்வியஸ்லி வராதுல்ல. நடுவில் இப்போ தமிழாதி நான் பாட்டில் வந்தான். அவன் தானே இவன் யோசனையே இருந்தான். அவன் தான் சொல்லிட்டு கால் பண்ண மறுபடியும் சாரி நான் கூட தெரியாம அந்த பாட்டு பத்தி. ஐயோ என்னெல்லாம் தண்ணி கொல்லலாம் பார்த்தாங்க. சொல்ல பாப்போம். இது ரொம்ப ஆழம் வேற. ஒண்ணுமே பண்ணாம லூசுத்தனமா சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. டு பி ஆனஸ்ட் நான் வந்து யாரையும் குத்தி காட்டலாம் சொல்ல. பட் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அதுல ஒண்ணுமே இருக்காது. பட் அது வந்து பயங்கரமா ரீச். பட் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் ரிலீசிங் கண்டென்ட். எனிதிங் இஸ் அ கண்டென்ட். இன்னைக்கு எல்லாத்து கையிலயும் கத்தி இருக்கு. அப்போ யார் பெட்டரா சண்டை போடுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட தி மியாவ் டீம் இருக்காங்க. ஹாய் 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 ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஆக்சுவலி கம்மிங் டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு மீடியா அப்படின்னு இருக்கும்போது ஈஸியாக நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம என்னடா ஏதான உருப்படுவோமா இல்லையா அப்படின்னு தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்து யோசிப்பாங்க. இவங்களை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு வராது. யூ ஹவ் கம் அ லாங் வே. நம்ம மீடியா அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டோம். யூ ஹவ் கம் அ லாங் வே. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்த உடனே நினைக்கிற விஷயம் என்ன? பின்னாடி திரும்பி பார்க்கும் போதா அப்படி திரும்பி பார்க்கறது இல்லைங்க. இல்லையா லைஃப் திரும்பி. இப்போ நீங்க கேட்டோடனே டக்குன்னு என்ன தோணுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு டைம்ல வந்து இட் யூஸ் டு பி அ ட்ரீம்ல. ட்ரூ. அப்போ வந்துச்சா நம்ம பாட்டு பண்ணிட மாட்டோமா, லைக் நான் ஒரு பாயிண்ட்லலாம் வந்து நானே ஒரு பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட மாட்டேனான்லாம் யோசிச்சிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸ்ரீகா இருந்திருக்கலாம், அபிகா இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல இப்போ இருக்கிற ஸ்டேட் வந்து ஒரு ட்ரீமா இருந்திருக்கு ஒரு காலத்துல. ஸோ ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் தட் ஐம் ஹியர் அண்ட் அவங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ லைக் திஸ் இஸ் நாட் லைக் இஸ் நாட் கோனா ஸ்டாப் ஹியர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மேலே போகணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துடுச்சா? கண்டிப்பாக வரல ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்டிங் ஆப்வியஸ்லி வராதுல்ல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேரண்டி இல்லாத ஒரு இது தானே. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பயமாக இருந்தது. பட் நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோம் அவங்க சொன்னதெல்லாம். ஸோ யா, நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம ரிசல்ட் காட்டும்போது ஒன்று நடக்கும்போது சரி ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படி தான் வரும் நம்பிக்கை. அப்படி தான் அவங்களுக்கும் வந்தது. ஸோ இப்போலாம் எதுவும் சொல்கிறது இல்லை. இப்போலாம் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். நான் வந்து அபி கிட்ட கடைசியாக வரேன், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே நான் என்ன சொன்னாலும் ஓகே தான். எங்கள் வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு எதுவுமே நெகட்டிவாக எதுவுமே நடந்ததே கிடையாது. சூப்பர் சூப்பர். நான் என்ன பண்ணாலும் ஓகே சூப்பர் பண்ணிடு. எங்கள் அண்ணா, அம்மா, அப்பா, சித்தப்பா எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பப்ளிக் எக்ஸாம் முன்னா நாள் கூட படத்துக்கு போனேன். ஒரு தீபாவளி இருந்துச்சுன்னா 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா காலைல மதியானம் ஈவினிங் நைட்டு 4 படத்துக்கு கூட்டு போயிட்டு தான் வருவாங்க. ஒரு சினிமாலேயே வளர்ந்துட்டேன். சுத்தமாக எதுவுமே இது பண்ணாதுன்னு சொன்னதே கிடையாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இது மாதிரி குத்துன மாதிரி எதுவுமே தெரிஞ்சதே கிடையாது எனக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கு கூட இருக்கு. ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் கொஞ்சம் மக்கட்ட தான் லைட்டாக சிரிச்சு பேசினாலே ரொம்ப நல்லவன் நம்பிடுவேன். மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு எதுவுமே தப்பாக தெரிஞ்சு இப்போ யாராவது எனக்கு ஒரு 7 வருஷமாக தெரியும். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் அதே பாண்டு. நடுவில் இப்போ தமிழாதி நான் பாட்டில் வந்தான். ஆமாம், அவன் தானே இவன் யோசனையே இருந்தேன். அவன் தான் சொல்லிட்டு கால் பண்ண மறுபடியும் அந்த பாண்டு அப்படியே செட் ஆயிடுச்சு. சாரி நான் கூட தெரியாம அந்த பாட்டு பத்தி ஏதோ ஒரு சாங் பார்த்துட்டு இருக்கோம். இவன் எங்கேயோ பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க ஃப்ரெண்டு கூட ரெகக்னைஸ் பண்ண முடியலையாங்க. வேற பாதியில போயிருவோம்ல நம்ம டைரக்ஷன் சுத்திட்டு இருந்தோம். டச் இல்லாம இருந்தது. டக்குன்னு இவன் தான் அவன் சொல்லிட்டு கால் பண்ணா ஆமா நான் தான் நாங்க சரி அப்படி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அது மாதிரி 7 வருஷம் ஆச்சு நாங்கள் இது முன்னாடி கடைசியாக ப்ராஜெக்ட் பண்ணி. ஓகே, கமிங் டு யூ, பிகாஸ் நீங்கள் சின்னதுலேருந்து வந்திருக்கீங்க. பட் அஃப்கோர்ஸ் யூ வுட் ஹவ் ஃபேஸ்ட் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா வந்து ஈஸியாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. என்னப்பா இவங்க அப்பா அம்மா வந்து மீடியாவில் இருந்தாங்க, ஈஸியாக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும். அதான் அப்பா இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டாங்க. அந்த டாக் வரும். பட் தெரியல, எனக்கு என்னவோ நல்லதா எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் பெருசாக அப்படி யாரும் சொன்னது கிடையாது. அப்பானால நீ ஈஸியாக வந்துட்ட அந்த மாதிரி இந்த டாக் வந்து எனக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துப்பேன். ஆமாம் என்ன என் அப்பானால நான் வந்தேன்.
அதில் என்ன தப்பு? அது எதுவுமே கிடையாது. என் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் இருந்தார், அம்மாவுமே இருந்தாங்க. அப்பா மூலியமாக நான் வந்திருக்கேன். அது எனக்கு பெருமை தானே. ஸோ வளர்ந்த அப்புறம் இவளோட அப்பா, அபிநயோட அப்பான்னு அப்பா கேட்கும்போது அதுவும் பெருமை தான். ஏன்னா சின்ன வயசுல என் அப்பா சொல்லுவார் அப்ராட்லாம் போகிறப்போ, அபிநயோட அப்பா தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் அப்பா வந்து ப்ரௌடாக வீட்டில் சொல்லுவார். கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, ஆனாலும் வந்து ப்ரௌடாக இருந்துச்சு அப்படி கேட்குறப்போ. அபிநயோட அப்பான்னு கேட்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. என்ன மறந்துட்டாங்க ஆனால் எல்லாரும். கண்டிப்பா. ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும் போது இப்போ யூ ஹவ் கம் அ லாங் வே. ஸோ ஹவு டு யூ ஃபீல் திஸ்? ஐ ஃபீல் ஹாப்பி. பட் இன்னும் ஐ ஹேவ் டு கோ மோர் Yes, yes, yes. நான் எப்பவுமே நினைக்கிறேன். இது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் நினைச்சது வந்து வேற எங்கேயோ. ஸோ அது கண்டிப்பா போவேன் அண்ட் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். எனக்காக இல்லைனாலும் என் அப்பா அம்மாக்காகவே நான் அது வந்து பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்சுவலி நான் இது கேட்கணும்னு இருந்தேன். ஹவ் இஸ் அப்பா? ஹி இஸ் ஃபைன் நவ்? இப்போ ஓகே தான். கொஞ்சம் He is getting better. ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. ஓகே. ஹோப்ஃபுல்லி ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுவார். எஸ், ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ். கண்டிப்பா அவரோட பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஹில் கெட் வெல் சூன். நான் வந்து ஓப்பனிங்கே இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அந்த பாட்டு கீழே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் பார்த்தோன்னே, இது இன்னும் நிறைய ரீச் கொடுக்கணும், இட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி யாரோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அந்த ரீச் வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு, கேட்கவும் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ரீச் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விஷ் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்த உடனே வந்து அப்படிதான் இருந்தது. அந்த கமெண்ட் நீங்க பாத்தீங்களா? என்ன தோணுச்சு? ப்ளே பண்ணிருக்காங்க. என்ன தோணுச்சு அந்த கமெண்ட் படிச்சோடனே? இல்லை உண்மைதான். அதாவது லைக் நாங்கள் எல்லாருமே சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அதில். மியூசிக் வைஸும் சரி, வீடியோ வைஸும் சரி, எல்லாமே ஸ்ரீலாம் வந்து பயங்கரமாக வளர்ச்சான். ஆனால் தூங்கவே இல்லை 2-3 நாள். 2 நாள் ஃபுல்லா வெயில். ஆமாம், இட் வாஸ் ஹார்ட், இட் வாஸ் நைஸ் தோ. பட் யா, ஸோ இன்னும் நல்லா ரீச் ஆனால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. எஃபர்ட்ஸ் போட்டு தான் இருக்கும். ஏதோ சின்னதாக மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டிப்பா. ஏன்னா இல்லை ஆல்ரெடி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல கேட்சியான ஃபேக்டர்ஸ்லாம் கூட கொண்டு வந்தீங்க. இவங்களோட கேரக்டர் நேமே வந்து சலோமியா. அது எதுக்காக சலோமியான்னு சூஸ் பண்ணி? அது பாட்டு பண்ணும்போது, சாங்கில் பண்ணும்போது எழுதுனது தான் அது. அது சும்மா ஃபன்னாக ஏதாவது ஒன்று பிடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கு, ஆமா சலோமியா. அதான் 90s கிட்ஸ் டார்கெட் பண்ணி பண்ணீங்களா இல்லை அதை கேட்கலாம்? இல்லை ஏதாவது ஒரு லைக் ஒரு பொண்ணோட பேர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. நிறைய பேர்லாம் யோசிச்சு பார்த்தோம், எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ புதுசாக லைக் ஆல்ரெடி லைக் யூஸ்டுவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் திருப்பியும் புதுசாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணி அப்படியே ஒன்று பண்ணோம். ஸோ பாட்டில் இருக்கிறனால அப்படியே இவங்க பேர் அப்படியே வச்சோம். அப்படியே இன்னொரு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணல, அதுவா அமைஞ்சினே வந்துருச்சு எல்லாமே. ஏன் ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் ஸ்பேன் சொன்னீங்க, ஆல்மோஸ்ட் வெயில் அலையிறது அண்ட் போட்லலாம் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் ஆல்சோ அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னொரு கஷ்டமான விஷயம். ஒரு பயம் இருக்கும். இன்னும் ஆல்ரெடி கேள்வி மூஞ்சிலே நீங்க கொஞ்சம் லைட்டா ஆமாம் தெரிஞ்சது. அதான் கேள்வி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சிரிப்பு, அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும். பிகாஸ் சும்மாவே போட்டில் போகிறதுக்கு நம்மலாம் பயப்படும் ஈஸியாக, ஏன்னா விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவரும் சிரிக்கிறாரு. என்ன நடந்தது? அடிச்சாரா? ஐயோ என்னெல்லாம் தண்ணி கொல்லலாம் பார்த்தாங்க. கொல்ல பார்ப்போம். ரொம்ப ஆழம் வேற. ஆமா, அது நாங்க டான்ஸ் பண்ண பிளேஸ்லாம் ஆழம் இருக்கிற பிளேஸ். ஏன்னா சுத்தியும் வந்து எம்டிஆர் இருக்கு. ஏன்னா போட்டை நவுந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக கரை கிட்ட போனா நின்னுடுது. அப்புறம் தள்ள வேண்டியதாயிருது. நாங்களாம் இறங்கி பெரிய டீமுமே கிடையாதா. ஸோ நாங்க போனதே பெரிய டீம் இருக்கவும் முடியாது. பிகாஸ் கம்மி பீப்புள் தான் இருக்கணும் ஷூட்டுக்கு, தெரியக்கூடாதுல்ல யாருமே. ஸோ ஒருத்தர் தான் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணது போட்டு. ஆமா, ஒரே ஒருத்தர் தான். அவங்க எங்கேயாச்சும் நின்றுச்சுனாலுமே இறங்கி தள்ளுவார் போட்டை. அது மண்ணில் மாட்டி எல்லாருமே இறங்கி தள்ளி ஃபுல்லா ஈரமாகி எல்லாம் பண்ணாங்க. இவருக்கு வந்து மெயினா அந்த தண்ணியில குதிக்கிற ஷாட் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அது வந்து அந்த என்ன கரையோரம் தள்ளி அது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் ஆழமா வந்து எனக்கு கொண்டுறாதீங்களா அப்படின்னு கொஞ்சம் அது ஒரு வாட்டி எடுத்த ஷாட் இல்ல, வேற 5,000 வாட்டி மேல. அப்போ கொல்றதுக்கு தான் பிளான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். போய் நனைவாரு, திருப்பியும் வந்து காயும் வெயில். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்துருவோம், விழுந்ததுக்கப்புறம் மச்ச இன்னொரு வாட்டி எடுக்கலாம்டா, இது ஃபுல்லா நனைஞ்சிரும், இப்போ என்ன பண்றது, இப்போ திருப்பி காய ஒண்ணுவாங்க என்னை வந்து வெயில்ல கருவாடு மாதிரி காய விட்டு சீக்கிரமா அவ்வளோ வெயில். ஆமா, அவ்வளோ வெயில் சீக்கிரமா காஞ்சிரும், திருப்பியும் நனைய விடுவாங்க. பாவமா இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ பாட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கேட்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டுமே லைக் ரொம்ப இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்ட்டுலாம் பண்ணல. இட் வாஸ் வெரி லைக் அப்படியே யா இட் வாஸ் லைக் நான் பாட்டு ஆடியோ பற்றி இல்லை ஆடியோ வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 hours தான் இருக்கும் இந்த பாட்டு பண்ணதே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே
டக்குன்னு என்ன தோணுச்சோ அப்படியே பண்ணிட்டோம். எழுதுனதுமே அப்படிதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டோம். ஸோ அந்த அந்த ஒரு அப்படி நடந்தனால எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வாஸ் ஜெனுவனாகவே ஈஸியாகவே லைட் ஹார்ட்டடாக இருக்குது, ஈஸியாக ரிலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஈஸியாக கேட்சியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நைட்டு நாங்கள் பேசிட்டு போனோம், நான் அர்பன் ப்ரோ யாரா 3 பேரும் பேசிட்டு போனோம், இது மாதிரி ஒன்று பண்ணுறோம், வசந்த் ப்ரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்காரு, ஸோ நம்ம பண்ணிடலான்னு பேசிட்டு போனோம். நான் வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour இருக்கும், மச்சான் முடிச்சிட்டான்டா பாட்டு கேள்றான்னு அனுப்புகிறான். ஸோ இதான் நடந்தது 2 hours-லயே. நான் அது என்ன நைட்டோட நைட்டா முடிச்சிட்டீங்களா இல்ல ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு பாட்டு பண்ணோம், பண்ணிவிட்டு இது வேறு மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் கமர்ஷியல் இல்லை, இந்த பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு பாட்டு பண்ணுவோன்ட்டு அப்படியே ஒரு 1/2 hour 1 hour பண்ணதான் இந்த பாட்டு. எங்கள் வீட்டில் ஆப்வியஸாக என் அப்பா வந்து குறை வந்து இல்லைனாலும் அதை தேடி சொல்கிற ஒரு ஆள் தான் என் அப்பா. ஏன்னா எதுனாலும் பெஸ்ட்டாக பெட்டராக நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலாம் அப்படி சொல்கிற பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹி ரியலி லவ்ட் இட், ரொம்ப பிடிச்சது. வீடியோவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், கோரியோகிராஃபி, மியூசிக் எல்லாம், மியூசிக்லாம் ரொம்ப பிடிச்சது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடியோ நான் காட்டுறப்போவே அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்லது சொல்லவே மாட்டாரு, அது நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. பட் இது வந்து நல்லா இருக்கு, நிறைய பேர் வந்து ரீல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, கேட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸ்வீட். அம்மா அண்ட் சிஸ்டர் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் ரொம்ப தே பிடிச்சது. லைக் ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கலாய்ப்பாங்க, எப்பவுமே என்ன பண்ணாலும் கலாய்ப்பாங்க, அது அப்படிதான். நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இவங்க சொன்ன மாதிரி தான், இதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு எனக்கு கலாய்க்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அது மாதிரி அந்த மாதிரி சம சப்போர்ட் இவங்க வீட்டில் எல்லாருமே. நான் ஒன்றுமே பண்ணலனாலும் வெளியிலலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, என் பையன் சூப்பர் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் யாருமே இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தான் அந்த இடத்துல ஒரு இது. ஆனா அது ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இது பண்ணாத. இது எனக்கும் என்ஜாய், ஐ மீன் ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சிடும், ஜோவிலாக சொல்லிடுவாங்க. புரியுது புரியுது. இன்னும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த தட்டுறது மட்டும் தட்டுற அந்த ஃபீல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. இது பண்ண அது பண்ணன்ட்டு ப்ளஸ் நானும் அபியுமே பேசுவோம், தினமும் ஒரு 40 நிமிஷம் தான் பேசிட்டு இருப்போம். நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் நல்லா அட நல்லா தானே இருக்கு, இருக்குன்னு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு போகல, கேட்பாங்க. இன்னும் பிரச்சனை ப்ரொமோஷன் இது. சைடும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் பண்றோம், ஏன் வியூஸ் போல? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட். நான் இன்னொரு கமெண்ட்டும் ஆக்சுவலி நான் பார்த்தது என்னன்னா, ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் சொன்னாலுமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் வந்து இது கொடுத்தாகணும் அப்படி ஆல்ரெடி நான் கேட்டது தான். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சோஷியல் மீடியாவில் ரிசீவ் பண்ணுற எண்டுன்னு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. நீங்கள் சோஷியல் மீடியா இன் ஜென்ரல் அதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் சோஷியல் மீடியா அப்படின்னா அதை நம்பவே முடியல. ஏன்னா எது வரணுமோ அது வர மாட்டேங்குது, எது வரக்கூடாதோ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் ஆகும், பயங்கரமாக ஹைப் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. எதை நீங்கள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு, எது பிடிக்கல, எதை நீங்கள் ரசிக்கிறீங்க ரசிக்க மாட்டீங்க. பட் ஹேட்ரட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது வளர்ந்துடுது. ஏன் அப்போ பாசிட்டிவ் நல்லா இருக்குன்னா அது ஏன் வளர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிறைய ஐ மீன் விஷயத்தில் இருக்குது. மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அது ஆனால் எங்கே ரீச் ஆகணுமோ ரீச் ஆகிருக்காது. ஆல்சோ ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே அப்படி தான். ஆமாம், ஃபேக்ட் அதுதான். ரீல்ஸ் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து பெருசாக வியூஸும் லைக்ஸும் வந்திருக்காது. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் லூசுத்தனமாக சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. டு பி ஆனஸ்ட், நான் வந்து யாரையும் குத்தி காட்டலாம் சொல்ல, பட் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதில் ஒன்றுமே இருக்காது, பட் அது வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கும். என்னடா இது இவ்வளோ வியூஸ் லைக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுன்றது வந்து இன்னுமே ஆக்சுவலி கெஸ் பண்ண முடியல. ஓகே. சம்டைம்ஸ் லைக் நம்மளை சுற்றி இருக்கோம், இப்போ இந்த மியாவை எடுத்துக்கிட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அது ஏன் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸ் போகலாங்கிறது அது உண்மையாலுமே ஐ ஹேவ் நோ க்ளூ. இதுவே ஒரு நெகட்டிவ் வீடியோ இல்லை நெகட்டிவ் ரிலேட்டட் வீடியோனா ஈஸியாக புஷ்ஷாக போயிருக்குமா. ஓகே. இந்த பாட்டுக்கு ஆக்சுவலி இன்னொரு ஒரு மேஜர் புஷ்ஷாக இருந்தது வந்து இவர் சரத் அண்ணா, சிம்பிளி சரத். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பார்க்க முடியும், சரத் அண்ணா லைவுக்கு அப்புறமா நாங்கள் வந்து வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக சரத் அண்ணாக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல? அதான் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, ஐ மீன் ஒரு சம பாண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னா நீ பண்ணு, நான் இருக்கேன், இந்த ஜோன் தான் அவர் எனக்கு. ஸோ நான் இப்போ பேய் வீடியோ கூட ஒன்று பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டு டீம் போய் அவங்க இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சம மேட்ரு வேறு நடந்துச்சு. நாங்கள் சிம்பிளி சரத் ப்ரோ கிட்ட பேசிட்டு இவங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ ஐயா வந்துட்டு விபத்து வச்சுன்னு பார்த்தாங்க. ஸோ நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது என் ஃபோன்லேருந்தே மறுபடியும் உங்களுக்கு கால் வந்துச்சு. ஆக்சுவலி போய் சொல்கிறேன் நினைக்கிறேன், நிஜமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு சரத் ப்ரோவோட, இந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் பேய் வீடியோனா பேய் இருக்குமா அப்படின்னு என்னங்க பேய் இருக்குமான்னு கேக்குறீங்க? நான் வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு, இதுவாயிருச்சு,
அவர் பேசுறதே கேட்கல, நான் பேசுறதும் அவரு கேட்கல. பேசிட்டு இருக்கும்போது ஆமா, நான் தனியா இருக்கேன் வேற ரூம்ல. ஏங்க இந்த கதை கேட்க போதே லைட்டா அல்ல கட் பண்ணிட்டேன். அப்புறம் வாட்ஸ்அப் கால் பண்ணாரு. வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். ப்ரோ இந்த மாதிரி அடுத்த வீக் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பயந்துட்டு இருக்கேன் நான். ஐயோ பண்ணியே ஆகணுமா, அது போயே ஆகணும்னு பயந்துட்டு இருக்கேன். கால் வருது, நார்மல் கால். யூசுவலி வாட்ஸ்அப் கால்ல பேசுறப்போ நார்மல் கால் வரவே வராது செகண்ட் லைன்ல. அப்படியா? தெரியாது. ஜென்ரலா எனக்கு எனக்கும் தெரிஞ்சு தெரியாது. பட் ஆனா இவங்களுக்கு கால் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வருது. அனுப்பிச்சாங்க. இவர் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் விபூதி அடிச்சுட்டு உடனே தூங்கிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங்லாம் கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் எவ்ரிபடி ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் டு யூடியூப் ஆர் எவ்ரிபடி ஸ்டார்டட் கிவிங் தியர் பெஸ்ட், அவங்களோட டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்காங்க. இட் இஸ் லைக் ரன்னிங் ரேஸ் மாதிரி. அந்த ரன்னிங் ரேஸில் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஷைன் ஆகுறதுன்ட்டு ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை பற்றி கண்டிப்பாக தெரியுது. அதான் சின்ன வயசுலேருந்தே இதில் இருக்கேன். ஸோ கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுலேயே. சின்ன வயசுல ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, கஷ்டமாக இல்லை அது. அந்த பீரியட் யோசிக்கும் போதே இப்போ விட அது ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ எதுவுமே நமக்கு தெரியாது. ட்ரூ. நம்ம அப்போ வந்து- சோஷியல் மீடியா கூட பெருசா இல்ல. ஆமா, சோஷியல் மீடியாவும் கிடையாது. நம்ம வந்து இது வேலை அப்படின்னு பண்ண மாட்டோம். எனக்கு இது ஜாலி அப்படின்ற மாதிரி தான் டான்ஸுக்கு போவேன். அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நமக்கான ஏஜ் வந்துருச்சு, நம்மளுக்கு கமிட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற ஒரு டென்ஷன்லாம் இந்த ஏஜ்ல தான் வருது. அந்த ஏஜ்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஒரு குழந்தை ஜாலியாக போவோம், வருவோம், ஸ்கூலுக்கு போவோம், இப்படி தான் இருக்கும். பட் அது ஏன் இப்போ அது அது போகணும் அப்படின்ற ஃபீல் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் இந்த இது மீடியா டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஆப்வியஸாக இப்போ அதிகமாக கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கான ப்ரொஃபஷனல் எய்ம் அதெல்லாம் அதிகமாக போக போக பீப்புள் லைக் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சி நிறைய பேர் யூடியூப் அது இதுன்னு ட்ரூ வந்துடுறாங்க. ட்ரூ ட்ரூ. ஸோ அப்படி வரும்போது ஆப்வியஸாக எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாகுது. இப்போ ஐடியில் எப்படி வேலை பார்க்கறது ஒரு அதிகமான பீப்புள் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி யூடியூப் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான். லைக் ஒரு மாதிரி முன்னாடி சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டென்ட்னு ஒன்று ஒரு வார்த்தையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை முன்னாடி, லைக் சொல்கிற மாதிரி. லைக் பட் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் ரிலீசிங் கண்டென்ட். என்ன கண்டென்ட் வேணால் இருக்கலாம். ஒரு லாரி ஓட்டுறவர் வந்து அவர் ஓட்டுறதை வந்து கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. தட்ஸ் அ கண்டென்ட் இன்னைக்கு. லைக் எனிதிங் இஸ் அ கண்டென்ட் இன்னைக்கு. ஸோ ஏன்னா பீப்புள் எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டும் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா லைக் இட்ஸ் லைக் ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆகிடுது டு ஸ்டாண்ட் அவுட்டில். பிகாஸ் எவ்ரிபடி கேன் டூ எனிதிங் டுடே. எனிபடி கேன் டான்ஸ், எனிபடி கேன் சிங் அ சாங் டுடே. பட் அப்போது எல்லாத்து கையிலையும் கத்தி இருக்குது. அப்போ யார் பெட்டராக சண்டை போடுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன் ஆர்டர் டு சர்வைவ் வி ஹாவ் டு டூ சம்திங் லைக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இருக்கு. யூனிக்னஸ் ஐ வாஸ் அபவுட் டு சே. கண்டிப்பாக அது வந்து தேவைப்படுது. பட் தட்ஸ் வேர் ஐ திங்க் ரியல் டேலண்ட் ஷைன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் த ரியல் டேலண்ட் ஆர் நீங்கள் 10ல் 11 இல்லைன்னா கண்டிப்பாக ஒன் டே யுல் கிராக் இட்னு தான் தோணுது. த யூனிக் ஃபேக்டர். ஒன்று தான், அது ஹார்ட் ஒர்க்கை மட்டும் விடாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா we will get to the place where we want அப்படின்றது மட்டும் நம்பிக்கை. இங்க 2 பேருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. டிட்டோ. இதேதான் காம்படிஷன் பிடிக்கும். ஏதோ 10 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சாதான் அது நல்லாவே இருக்கும். ஓகே 9 பேர் நம்ம கூட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் மாசா பண்ணணுன்ற ஒரு ஜோஷ் தான் அது. ஒரு urge to do something. ஓகே 10 பேரோட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறோம். இந்த ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வரணுங்கிறதான மேட்ரு. எத்தனை பேர் ஓடினா என்ன, அது மாதிரி தான் மைண்டில் ஓடினே இருக்கும். எல்லாருமே அப்படி தான். இவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே செம்ம டேலண்ட் தான் நமக்கு. அதனால இவங்களே நம்மளை கூட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் டயரிங் ஆகும். ஏன்னா நம்ம எவ்வளோ பண்ணோம். ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண லைக் இன்டென்ஷனே வேற. பிகாஸ் வி லவ் ஆர்ட், வி ஸ்டார்ட் டூயிங் ஆர்ட். பட் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து கரியர் ஆயிடுச்சு, காம்படிஷன் ஆயிடுச்சுங்கும்போது உங்களுக்கு பிடிச்சி பண்ண ஒரு விஷயமே இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ். லைக் என்னடா நமக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் இது பத்தாதே, நம்ம இன்னும் வேறு மாதிரி பண்ணோம், இன்னும் வேறு மாதிரி பண்ணுங்கும்போது சம்டைம் இட்ஸ் ஃபீல்ஸ் எக்ஸாஸ்டிங் சம்டைம்ஸ். பட் என்னன்னா ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஆனது கிடையாது, ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா பிடிச்சி தான் ஒன்று செய்ய வந்தோம். வீட்டில் தள்ளி விட்டதே சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுன்னு தள்ளி விட்டாங்க. அதனால எனக்கு ஜாலி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு பேசும்போதே ஏதாவது ஜாலியாக பேசினே இருப்போம், கூடவே இருப்பாங்க. நான் அஃப்கோர்ஸ் இவரை வச்சுக்கிட்டு ரேப்பிங் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ நான் முடிக்க விரும்பலை. ஸோ எனக்காக ஒரு ஓகே மியாவே பாடிடலாம். அடுத்து டான்ஸ் மியா ப்ரமோஷன்ஸ்ல இருக்கு. இல்லை வேணாம் டான்ஸ் ஆடாம முடிக்க முடியாது. வேணாம் பாவம் அந்த குழந்தை. ரேப்பிங் கண்டிப்பாக. மியா மியா சல்லம் மியா மனசுக்குள்ள இறங்குறியா, மியா மியா சல்லம் மியா
உன்னை பார்த்து 32 பல்லம் இழிக்கும், 24 வயசு குதிக்கும், 99 வரைக்கும் உன் கையை பிடிச்சி 16 பெத்துக்கணும், தெரியாத 64 கலையையும் தெரிஞ்சுக்க கொடுப்பேன் எந்த வேலையும், புரியாத பாஷையை கத்து கொடுத்து என் இதயத்தை கொத்தி செல்லும். So, மியா, மியா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அஃப்கோர்ஸ் பட்டிங் டேலண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹைட்ஸ் ரீச் பண்ண மை பெஸ்ட் விஷஸ். நீங்கள் 3 பேருமே இன்னும் நிறைய ரீச் பண்ணணும். அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ் மியாவ், இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் வி வைண்ட் அப்? கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. பட் வந்து இப்படி இன்னும் ரீச் அதிகமானா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா ஷேர் பண்ணுங்கள், ரீல் போடுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஃபன் ஃபன் பண்ணுங்க, அதை எங்களை டேக் பண்ணுங்க, நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ யா சப்போர்ட் சப்போர்ட் என்னைக்குமே பண்ணுங்க. எல்லாருக்குமே Yeah, இது மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா ரீச் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் எக்ஸ்ட்ராவா ஏதாவது புரியுது, போடுவாங்க. ஸோ அது மாதிரி இதை பேஸாக வச்சு அடுத்தடுத்து பண்ணுறக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வசந்த் ப்ரோவாக இருக்கட்டும், பெரிய காசு போட்டிருக்காரு. ஸோ இதோட ரீச் வந்து நெக்ஸ்ட் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் லைக் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ மனோஜ் ப்ரோ வந்து கண்டிப்பா. எல்லாருக்குமே எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் டான்ஸ் ஒர்க் கோரியோ பண்ண வராங்க, பண்ணிருக்காங்க. அந்த போட்ல போய் ஆடுறதுக்கு. ம். ஸோ எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.